ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள். நேற்று செய்ய முடியல. நேற்று பிள்ளைங்க வீட்டில் இல்லை, இன்றைக்கி வீட்டில் இருக்கிறாங்க. சரி, ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்ற ஐடியாவில் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நான் தான் குழம்பு சாம்பார் பார்சல் பண்ணிகிட்ருக்கிறேன். தம்பி பாப்பா கையில் கொடுத்து பழைய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் போய் உடம்புக்கு கொஞ்சம் முடியாதவங்க, வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்ப போகிறேன். நான் எல்லாத்தையும் முடிக்கும்போது ஒரு முறை காட்டுறேன். இப்போ தான் தொடங்கியிருக்கிறேன் பார்சல் பண்ணுறதுக்கு. முடிக்கும்போது காட்டுறேன். சாம்பார், ரசம், சாதம் பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது தொட்டுக்கிறதுக்கு காய் பொரியல் கொண்டு போய் வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டு வரணும். சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு சோறு போட்டால் நம்மளை தான் குறை சொல்லிட்டு போவாங்க. அதனால் இது மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. இதுதான் சாப்பாடு, பொரியல், சாதம் கட்டி வச்சுருக்க பார்சல். அங்கே பார்சல் பண்ணணும். இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இது சாம்பார் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுருக்குறேன் கட்டி. இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நினைவு நாள் வந்தாலோ, இல்லை பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலோ இது மாதிரி செய்யுங்க. யாரும் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. வயசானவங்களுக்கு பார்த்து தான் கொடுக்கணும்.